வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சிறந்த முறையில் தாலி கோர்க்கும் ஃபங்க்ஷன் சிறந்த முறையில் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் மல்லி நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வெண்பாவால் சிறந்த முறையில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் இதை காரணமாக காட்டி வயிறு எரியுது ஒரு பக்கம் தக தக தகன்னு நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மல்லி இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டா, இதுக்கு மேலே தான் அவரோட ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. போய் மல்லி கிட்டே மிரட்டுறாங்க. மல்லி இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, உங்களால் முடிஞ்சதான் நீங்கள் பண்ணிக்கோங்க, என்னால் முடிஞ்சதான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுறாங்க. இதனால் கடுப்பானவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இதை மேலும் மேலும் நம்ம பிரச்சனை பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்திச்சுன்னு இருக்காங்க, யோசிச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டமும் பயமாக ஒரு பக்கம் அதிகரிச்சுனே இருக்குங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நடந்து முடிஞ்சிச்சுல. வெண்பா குட்டி வந்து மல்லிகிட்ட பேசுகிறாங்க, அம்மா நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் எனக்காக வரல வெண்பா, உனக்காக தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இறங்கி ஹெல்ப் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அம்மா வருவாங்க, அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை புள்ள வரணும், அதுக்கு தான் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமாக அழகாக பேசுகிறாங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவம் இருக்கிறது ரொம்பவே சிறந்த விஷயம், நல்ல விஷயம் தாங்க. உடனே பார்க்கணுமே. அதே சமயத்தில் இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து ஒரு நபரை ரெடி பண்ணுறாங்க. கரெக்டாக இதுக்கு முன்னாடி மல்லிக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் க்ளோஸா மகேஷ்ன்றவர். அவர்கிட்ட போய் பேசுகிறாரு, மல்லியை பற்றி தப்பா தேவையில்லாத நீ போய் விஜய் கிட்ட பேசணும், அவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை நான் எதுக்கு பண்ணோம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விலகிறாரு. உடனே காசை காட்டுறாங்க. அவருக்கு அந்த சூழ்நிலையில காசு தேவைப்படுதுங்க, ரொம்பவே பிரச்சனை சிக்கல் இருக்காரு. சரி ஓகே, வேற ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் டேரெக்டாக விஜய் போய் மீட் பண்ணுறது, எங்கே போய் மீட் பண்ணணும், என்னென்ன சொல்லணும், அதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எட்டுன்னு போகிறாங்க. எட்டுன்னு போயிட்டு கரெக்டாக விஜய் இருந்து கார் பார்க்கிங்கு வராரு. அந்த சமயத்தில் இவரும் ஒரு பக்கம் வராரு. மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து மல்லியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஏன் மல்லியை பற்றி தப்பாக பேச, நீ யாரா, உனக்கு என்ன தெரியும் மல்லியை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஆக்ரோஷப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டுறாரு. உடனே பார்க்கணுமே அந்த சமயத்தில் கரெக்டாக அவன் அந்த பக்கம் இருந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆதாரத்தை மகேஷ் காட்டிடுறாரு, ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாரு. இந்த பார்த்தியா நாங்கள் அங்கங்கே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனசு உடைஞ்சு போயிட்டு என்னடா இது இப்படியே போச்சுன்னு சொல்லிட்டு சோகத்தில் அங்கேருந்து ஒரு பக்கம் தலை குனிஞ்சபடியே வீட்டுக்கு வராரு. அதை பார்த்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் ஓகே போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஃபோன் பண்ணி சிறந்த முறையில் பண்ணிட்டு, இது போல அப்பப்போ எங்களுக்கு எதனா தேவைன்னா நான் கால் பண்ணுவேன், நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு டைம் பண்ணதுக்கே எனக்கு மனசு கில்ட்டியாக இருக்குது, நீ பண்ணது எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுன்னு இருக்கோம், நீ இன்னொரு டைம் பண்ணு, உனக்கு தேவையானது உனக்கு வந்துடும், ஆனால் பண்ண மாட்டேன் என்ன மாட்டேன், இந்த உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வர பார்த்த அடுத்த செகண்டே நீ எங்ககிட்ட காசு வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உன்னை கம்பி எண்ணெய் வச்சிருவோம், உன்னை பேச வச்சு எங்களுக்கு போலீஸுங்க கிட்ட உன்னை மாட்டி விட்டு கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மகேஷ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டாக அந்த இடத்த விட்டு வெளியேறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.